ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இஎம்ஐ இண்டிகேட்டர் பற்றி பார்க்க போகலாம். இப்போ வந்து எல்லோரும் யூஸ் பண்ணியிருப்பீங்க, இஎம்ஐ யூஸ் பண்ணுறீங்க, மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணுறீங்கன்னா. எனக்கு வந்து இஎம்ஐ வந்து கொஞ்சம் பெர்ஃபெக்ஷனாக இருக்குது நான் சொல்கிறேன். மேக்ஸிமம் இதுதான் எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. இதை தான் யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. பட் இது வந்து உங்கள் சைடு எவ்வளோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, சின்ன டிஸ்க்ளைமர் கொடுத்துறேன். நான் வந்து சைபர் ரிஜிஸ்ட்ரேஷன் பர்சன் கிடையாது. இதனோட நாலேஜ் ஷேர் பண்ணுற வீடியோஸ் தான். ஸோ இதை எனக்கு என்ன தெரிஞ்சதோ நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, பேக் டு த டாபிக் போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐனா என்ன, எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ், இது என்ன பண்ணும், இது என்ன மாதிரியானது. அதிலே மூவிங் ஆவரேஜ், அதாவது ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து மூவ் பண்ணி காட்டுது. அது ஆவரேஜ் ப்ரைஸ் மூவ் ஆகிறது வந்து நம்ம இண்டிகேட் பண்ணி காட்டுது எந்த சிக்னலில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதான் போட்டிருக்கான். EMI is a type of moving average that gives more weight to recent prices. அதாவது இப்போ நீங்கள் மூவிங் ஆவரேஜ் வந்து எந்த நம்பர் இண்டிகேட் பண்ணுறீங்களா, இப்போ EMI 9, 20 இண்டிகேட் பண்ணுறீங்களா, அந்த ரீசன்ட் ப்ரைஸஸ் வந்து லாஸ்ட் 20 காண்டில் வந்து எவ்வளோ தூரம் ட்ரேட் ஆயிருக்கு, மேலே போகுமா கீழே வருதாங்கிறத ஒரு ஆவரேஜ் பண்ணி காட்டுறதுக்காக மட்டும்தான் அந்த மூவிங் ஆவரேஜ் பயன்படுத்துது. ஒரு சின்ன ஒரு தான் வண்டி ரோட்டில் ஓடிட்டு இருக்கோம், இண்டிகேட்டர் போடுறீங்க, லெஃப்ட் சைடு போனால் லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுறீங்க, ரைட் சைடு ரைட் இண்டிகேட்டர் போடுறீங்க. ஸோ எந்த பக்கம் டேரக்ஷனுங்கிறது ஒரு இண்டிகேட்டர்ல தெரியுது பார்த்தீங்களா, வண்டி இங்கிட்டு தான் போக போகுதுங்கிறதுக்காக. அதே ஒரு கான்செப்ட் தான் இது, சரிங்களா? ஓகே, இது எப்படி யூஸ் பண்ணுறது? இப்போ ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படி? இப்போ இஎம்ஐக்கு மேலே வந்து ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா புல் ட்ரெண்ட் சொல்லுவாங்க. அதே இது இஎம்ஐக்கு இப்போ கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் சொல்லுவாங்க. அதான் சொல்கிறாங்க, இது ப்ரைஸ் அபோவ் இஎம்ஐ இட் இண்டிகேட்ஸ் த அப் ட்ரெண்ட். அதாவது ஒரு இஎம்ஐக்கு மேலே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது அது இஎம்ஐ லைன் இருக்குது பார்த்தீங்களா. அதாவது இப்போ 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 வந்து ஒரு இஎம்ஐ லைன் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரைஸஸ் வந்து மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்க எல்லாமே மேலே போயிட்டு இருக்குன்னு அர்த்தம், ப்ரைஸ் வந்து மூவாய் மேலே போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதே இது இண்டிகேட்டர் கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா பியரிஷ் சென்டிமெண்ட் அர்த்தம். இது மேலே வந்து புல்லிஷ் சென்டிமெண்ட், கீழே வந்து பியரிஷ் சென்டிமெண்ட், அவ்வளோதான் வித்தியாசம், சரிங்களா? இதை தான் நம்ம வந்து லைவ்ல காட்டிடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு 50 EMI நான் யூஸ் பண்ண வச்சுக்கோங்க சார்ட்டில். இது வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் இருக்குது. டெய்லி டைம் ஃப்ரேம்னா ஒன் டே சார்ட். நான் இப்போ ஒரு 5 மினிட் சார்ட்டில் வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன், அதுக்கப்புறம் ஒன் டே கொண்டு போகிறேன், சரிங்களா? இப்போ வந்து சரி ஒன் டேலேருந்து வரேன்னா இப்போ டெய்லி சார்ட் எடுத்துக்கோங்களா. இப்போது இந்த ப்ரைஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து 50 EMIக்கு மேலே போயிட்டு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து புல்லிஷ் சிக்னல் காமிக்கும். அதாவது இப்போ நான் வந்து உங்களுக்கு டெய்லி சார்ட் காமிக்கிறேன் பாருங்கள். இது 5 மினிட்லேருந்து ஒரு ஒன் டே சார்ட் நான் மாட்டிக்கிறேன். ஒன் டே தான் இங்கே டெய்லி சார்ட், சரிங்களா? இப்போ நான் கொடுத்துருக்கிறது வந்து 50 EMI கொடுத்துருக்கேன். எப்படி கொடுத்துருக்கேன்? 50 EMI நான் கொடுத்துருக்கேன். இன்ட்ராடேக்கு வந்து நான் தனியாக சொல்கிறேன். இப்போ வந்து டெய்லி சார்ட் வந்ததுக்காக சொல்கிறேன். 50 EMI நான் கொடுத்துட்டு இருக்கேன், சரிங்களா? இந்த 50 EMIல லாஸ்ட் ஒரு 15 கேண்டில்ஸை வந்து ஒரு ஆவரேஜ் என்ன மாதிரி இஷ்யூ பண்ணுறது, பியர் சிம்பிள் தான் காமிக்குது, புரியுதுங்களா? அந்த 50 EMIல வந்து லாஸ்ட் வந்து ஒரு பியர் சிம்பிள் காமிக்குது. நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். மார்க்கெட் வந்து நியர்லி 200 EMIக்கு வந்து டச் ஆயிடுச்சு சொல்லியிருந்தேன். இந்த பிங்க் கலர் வந்து 200 EMI டே கேண்டில்ஸ் வந்து பார்க்குறாங்க. அப்போனா ஒரு லாஸ்ட் ஒரு 200 டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் இங்கே இருக்குது. மேலே இந்த 200க்கு மேலே இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லியிருந்தோம். ஓகே, ஒரு நல்ல சென்டிமெண்ட், பியரிஷ் சென்டிமெண்ட் எல்லாமே அப் ட்ரெண்ட்ல போயிடும்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் எப்போ இந்த பியரிஷ் ட்ரெண்ட் டச் பண்ணிடுச்சோ, ஸோ அதுக்குண்டான கன்சல்டேஷன் கொடுத்துட்டு தான் இருக்குது. சப்போஸ் இந்த பியரிஷ் ட்ரெண்ட் கீழே ரொம்ப மூவ் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபெல் டவுன் ஆகிட்டு எவ்வளோ தூரம் போகணுமோ அவ்வளோ தூரம் கேப்சர் பண்ணிட்டு மார்க்கெட் வெளியே வந்துடும். அது வந்து நம்ம அடுத்த லெவல்ஸ் கொடுக்கும்போது சொல்லிடுறேன், ஓகேங்களா? இப்போ வந்து இந்த பியரிஷ் சென்டிமெண்ட் வந்து 200 EMIல இருக்கு. ஸோ இது வந்து 200 EMI எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு லாங் டேஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ அதை வச்சு தான் 200 EMI பார்த்தீங்களா எங்கெங்க பவுன்ஸ் பேக் ஆயிருக்குன்னு பாருங்க. எப்பப்பெல்லாம் அந்த EMI வந்து இங்கே டச் ஆகுதோ அப்போ பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. அப்போ இது இண்டிகேட்டர் வந்து என்ன சொல்லுது, இங்கே டச் ஆகும்போதெல்லாம் இதுக்கு முன்னாடி பவுன்ஸ் பேக் ஆகிட்டே போயிட்டு இருந்திருக்கு இந்த இண்டிகேட்டர்ஸ். நான் அதை 50 ஹைட் பண்ணிடுறேன், ஃபர்ஸ்ட் 200 காமிச்சிடுறேன். இதான் 200 இண்டிகேட்டர்ஸ். இந்த பிங்க் கலர் தான் 200 இண்டிகேட்டர். எப்பப்பெல்லாம் இங்கே இண்டிகேட்டர் டச் ஆகுதோ இது வந்து ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகிட்டு பவுன்ஸ் பேக் ஆகி வந்து மேலே தான் போயிருக்கு, ஓகேங்களா? இது இந்த 200 EMI இப்படி தான் பார்க்கணும். 200 EMI வந்து நம்ம டே கண்டில் பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ப்ரிஃபரபுளாக இருக்கும். அதை கொண்டு போய் டெய்லி ஏதாவது 15 மினிட்ஸ் சார்ட்லேயோ 5 மினிட்ஸ் சார்ட்லேயோ போட்டால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் மென்டாலிட்டி வந்து அவ்வளோ இருக்காது, ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஹைட் பண்ணிடுறேன். இப்போ 50 டேஸ் உள்ள வரேன். இப்போ 50 டேஸ் சார்ட் பாருங்கள். இங்கே 50 டேஸ் வரும்போதெல்லாம் பாருங்கள் ஓரளவுக்கு பவுன்ஸ் பேக் ஆயிருக்கா. 50 EMI தொட்டு 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 பவுன்ஸ் பேக் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இது கொஞ்சம் வெளியே வந்துட்டு அகைன் மேலே போயிருக்கு, கொஞ்சம் வெளியே வந்து அகைன் மேலே போயிருக்கு. இப்படியே பவுன்ஸ் பேக் ஆகியே போயிட்டு இந்த 50 டே EMI வர்ற வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் தான் போயிட்டு இருந்திருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் கூட நான் போட்டு காமிச்சிடுறேன். மார்க்கெட் வந்து எப்படி போயிட்டு இருக்கு, நல்ல அப் ட்ரெண்ட்லேயே போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா. நல்ல அப் ட்ரெண்ட் மார்க்கெட் போயிருக்கு. அதாவது இந்த 50 EMIக்கு மேலே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டாக போயிட்டு இருந்திருக்கு, சரிங்களா? ஓகே ஃபைன். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 50 EMIக்கு வந்து எப்போ வந்து மார்க்கெட் கிராஸ் ஆச்சோ மார்க்கெட் வந்து ஃபுல்லாக எந்த சிக்கல் காமிக்குது, டவுன் ட்ரெண்ட். ஏன்னா இந்த 50 EMIக்கு வந்து உள்ள கூடி மார்க்கெட் வந்திருக்கு. இந்த 50 EMI லைன் இருக்குல்ல, இதுக்குள்ளே வந்து மார்க்கெட் வந்ததுனால
நம்மளுக்கு வந்து இது டவுன் ட்ரெண்டாக காமிக்குது. இது வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் யார் உங்களுக்கு இது பொசிஷனால் யூஸ் பண்ணுவீங்க, நீங்கள் லாங் டேர்ம் பை பண்ண நினைப்பீங்க, எக்ஸ்பைரி தாண்டி நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட்லாம் யூஸ் பண்ண நினைப்பீங்கல்ல, அவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இன்ட்ராடே வந்து யூஸ் பண்ணுவாங்க, அவங்க வந்து எக்ஸ்பைரி அன்னைக்கு தான் கான்ட்ராக்ட் வந்து முடிச்சுட்டு போயிடுவாங்க. பட் சில பேர் வந்து செல் பண்ணுறவங்க இருப்பாங்க, சில லாங் பையர்ஸ் இருப்பாங்க, என்ன பண்ணுவாங்க நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் சேர்த்து வந்து பை பண்ணி வச்சுப்பாங்க, ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் சேர்த்து பை பண்ணி வச்சுப்பாங்க. அவங்களுக்குலாம் இது ஒரு இண்டிகேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெட்டர் ஐடியா கிடைச்சிடும். ஓகே, மார்க்கெட்டோட இந்த டுவர்ட்ஸ் பியரிஷ் ஆர் டுவர்ட்ஸ் புல்லிஷ் நம்ம எதாவது டிசைட் பண்ணுறோங்கிறத இந்த மார்க்கெட் வந்து சொல்லிடும். சரிங்களா? ஓகே, ஃபைன். ஓகே சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்துருந்தோம், புல்லிஷ் சிக்னல் பார்த்துருந்தோம், டே கேண்டில் பார்த்துட்டோம். சரிங்களா? இப்போ என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட் வந்து மேக்ஸிமம் இன்ட்ராடே தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம எல்லாரும் சில பேர் பொசிஷனல் பண்ணுவாங்க. மேபி இந்த சினாரியோல பொசிஷனல் ட்ரேட் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. பட் இந்த கம்மிங் தேர்ஸ்டே நினைக்கிறேன், நாளை கழிச்சுல இருந்து மார்க்கெட் வந்து எல்லா லாட் சைஸ் மாறிடுச்சு, எக்ஸ்பீரி ஃபுல்லாக மாறிடுச்சு. இனிமே இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோ, இப்போ நான் சொல்கிற வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோர் தென் என்ன சொல்கிறது, ட்ரெண்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல் டூலாக இருக்கும். ஸோ ஓகே, ஃபைன், பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் 2 EMA டிஃப்ரெண்ட் பீரியட்ஸ். இது வந்து இன்ட்ராடேக்கு நினச்சிக்கோங்க. இப்போ EMA கிராஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு இன்ட்ராடே கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இப்போ டே கேண்டிலையும் பார்க்கலாம், ஒரு இன்ட்ராடேக்கு வந்து நான் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒன்று சொல்லிடுறேன் நான். ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ வந்து இந்த கேண்டில்லையும் நான் உங்களோட டே டைமில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். என்ன போட்டிருக்கு பாருங்கள், EMA கிராஸ் ஓவர் ஸ்ட்ராட்டஜி. இது டே கேண்டில் பார்த்துட்டு இன்ட்ராடே கொண்டு போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9 EMA 20 EMA ரெண்டு எக்ஸாம்பிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ புல்லிஷ் சிக்னல் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னா, இந்த ஷார்ட்டர் EMA அதாவது 9 EMA லைன் வந்து கிராசஸ் அபோவ் த லாங்கர் EMA, அதாவது 20 EMA-வோட கிராஸ் ஆச்சுன்னா, அதாவது ஷார்ட்டர் EMA 9 வந்து 20 EMA மேலே போச்சுன்னா அதுதான் லாங் ட்ரெண்ட், அதாவது பை ட்ரெண்ட் அர்த்தம், பை சிக்னல். அதே இது 9 EMA வந்து பார்த்தீங்கன்னா அந்த 20 EMA கீழே வந்து லைனை கிராஸ் ஆகி கீழே வந்துச்சுன்னா செல் ட்ரெண்ட், அதாவது இந்த 20 EMA வந்து 9 EMA கிராஸ் ஆகி மேலே போச்சுன்னா பை ட்ரெண்டுனும், அந்த 20 EMA-வை கிராஸ் ஆகி கீழே வந்துச்சுன்னா செல் ட்ரெண்டுனும் நம்மளுக்கு வந்து இது வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. வாங்க பார்த்துடலாம். பார்த்தீங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்பிள் கலர் இருக்குது பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் லைனு, இந்த மேலே இருக்கிறது எல்லாமே 9 EMA தான். இந்த ப்ளூ கலர் வந்து பார்த்தீங்கன்னா 20 EMA. நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த 9 EMA-க்கு மேலே இருக்க வரைக்கும் மார்க்கெட் வந்து நல்லா 9 days ஆவரேஜ், அதனால மார்க்கெட் வந்து மேலே பை ட்ரெண்டாக போயிட்டே இருக்கு. இந்த இடத்துல பாருங்க, இந்த பர்டிகுலர் ஏரியாவில் வந்து லைட்டாக வந்து 9 EMA வந்து இதை கிராஸ் பண்ணும்போது கீழே செல் ட்ரெண்ட் வந்துருக்குங்களா, வந்துட்டு போயிடுச்சு. அகைன் வந்து நல்லா பை ட்ரெண்டாக வந்துட்டு இருக்கு. இங்கே ஒரு புல் பேக் கொடுத்துட்டு இங்கே டச் பண்ணிட்டு அகைன் மார்க்கெட் வந்து நல்லா பவுன்ஸ் பேக் ஆகிட்டு மேலே போய்கிட்டு இருக்கு. ஆனால் பாருங்க, இந்த பர்டிகுலர் டே, அதாவது இந்த கேண்டிலுக்கு அடுத்து அக்டோபர் மாதம், இந்த கேண்டிலுக்கு அடுத்து இந்த 9 EMA இருக்கு பார்த்தீங்களா, இந்த 20 EMA கீழே வந்திருக்கு பாருங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன், 9 EMA வந்து கிராஸ் பண்ணி 20 EMAக்கு மேலே போயிட்டு இருந்தா அதுக்கு மேலே வந்து ப்ரைஸ் அப் ட்ரெண்ட்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். டே கேண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்குன்னு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. அது இது பியர் சென்டிமெண்ட் எப்படி பார்க்கறது, அதே இது 9 EMA கேண்டில் வந்து 20 EMA கிராஸ் பண்ணிருச்சு பாருங்க, கிராஸ் பண்ணி கீழே வந்துருச்சு. கிராஸ் பண்ணி மேலே போச்சுன்னா நம்மளுக்கு வந்து பை ட்ரெண்ட், அதாவது அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து கிராஸ் பண்ணி கீழே வந்ததுனால டவுன் ட்ரெண்ட். பார்த்தீங்களா, இந்த 9 EMA கிராஸ் பண்ணி இன்னமும் டவுன் ட்ரெண்ட்ல தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு பாருங்க. என்னதான் இது வந்து மேலே போனாலும் இங்கே புல் பேக் எடுத்து திரும்ப அகைன் வந்து பியர் சென்டிமெண்ட் தான் வந்துகிட்டு இருக்கு. இங்கே எப்படி புல் பேக் எடுத்துட்டு வந்து மேலே போச்சோ அதே மாதிரி இங்கே புல் பேக் எடுத்து பியர் சென்டிமெண்ட் வந்து கீழே வந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம டே டைமில் பார்க்குறோம் நம்ம. ஓகேங்களா? இப்போ வந்து நான் இன்ட்ராடே வந்து நிறைய பேர் கேட்குறீங்கல்ல, இன்ட்ராடே நிறைய பேர் பார்ப்பாங்கல்ல, அவங்களுக்கு என்னன்னு பார்க்கலாம். ஸோ இன்ட்ராடே பார்க்கறதுக்கு முன்னாடி இதே வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ட்ரெண்ட் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா EMA ஆக்ட் அஸ் டைனமிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அது எப்படி இருக்கும், இப்போ அப் ட்ரெண்ட்னா என்ன, இப்போ அப் ட்ரெண்ட் மேலே போகுதுன்னா ரீடெஸ்ட்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, நம்ம கேண்டில் ரீடெஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணுவோம், ஒரு கேண்டில் வந்து எங்கே பிரேக் அவுட் ஆச்சோ ரீடெஸ்ட் வரும். அதே மாதிரி தான் அந்த பிரைஸ் மே பவுன்ஸ் ஆஃப் த EMA, அதாவது திரும்ப ஒரு அப் ட்ரெண்ட் இருக்க மார்க்கெட் வந்து திரும்ப கீழே வரும்போது அந்த லைனில் டச் ஆகிட்டு திரும்ப மேலே போகும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணும், ப்ரொவைடிங் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அந்த டைம் வரும்போது நம்மளுக்கு பையர்ஸ்க்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும், ஓகே நீங்கள் பை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேஷன் தான். அதே இது டவுன் ட்ரெண்ட் வரும்போது பிரைஸ் கீழே மூவ் ஆகிட்டே இருக்கும், அதாவது என்ன பண்ணுறது, ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கும் மேலே போக விடாம. ஸோ அந்த டைமில் வந்து செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அப்போ புல் பேக் எடுக்கும்போது புட் சைடு வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். சரிங்களா? இதுதான் ஒரு பெனிஃபிட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காமன் EMA செட்டிங்ஸ் பார்க்கலாம். இப்போ ஆக்சுவல் 9 EMA யார் ரொம்ப இது பண்ணுவாங்கன்னா, இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்க வந்து 9 EMA பண்ணுவாங்க, ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க 9 EMA பண்ணுவாங்க. ஏன்னா லாஸ்ட் ஆவரேஜ் 9 EMA கேண்டில்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணி கொண்டு வராங்க. சரிங்களா? இது வந்து 5 மினிட்ஸாக இருக்கட்டும், எதனால இருக்கட்டும், ஓகே அதை மினிட்ஸையும் கன்வெர்ட் பண்ணணும். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க. அதை அடுத்து 20 EMA இருக்குது, ஒரு மீடியம் ட்ரெண்ட் யூஸ்ஃபுல் ஃபார் ஸ்விங் ட்ரேடர்ஸ் அண்ட் ஐடென்டிஃபை புல் பேக்ஸ். எங்கேயாவது புல் பேக் வருமா வைக்காதான்னு சொல்லிட்டு
இது பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு. அதுக்கப்புறம் 50 EMA லாங் ட்ரெண்ட், நான் சொன்னேன் இல்லையா, டேட் பண்ணுறவங்க பொசிஷனாக இருக்கிறவங்க. ஸோ இன்னைக்கு நீங்கள் பொசிஷன் எடுத்துட்டு நெக்ஸ்ட் மந்த் க்ளோஸ் பண்ணுறீங்க இல்லை நெக்ஸ்ட் வீக் க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு இது. 200 EMA மேஜர் ட்ரெண்ட். இப்போ ப்ரைஸ் வந்து பெரிய கரெக்ஷன் வருது, சரி மார்க்கெட்டில் வந்து சொல்கிறாங்கல்ல, இது அதே மாதிரி தான். 200 EMA கீழே போனால் எவ்வளோ ஃபால் வருது, அந்த 200க்கு மேலே போனால் எவ்வளோ, ஏன்னா 200 டேஸ் கன்வர்ஷன். இது நம்ம வந்து எந்த டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணுறோமோ அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் நான் இதுக்கு எக்ஸாம்பிள் லைவ்ல காட்டிட்டு கொண்டு போனால் தான் உங்களுக்கு மேஜராக புரியும். காட்டு கொடுக்குறேன். இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து காமிச்சிடுறேன் ஃபஸ்ட்டு, பார்த்துக்கோங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்போ வந்து இந்த 20 EMA கேண்டில் வந்து இங்கே கீழே வரும்போது இந்த லைனை டச் பண்ணியிருக்கா, டச் பண்ணிட்டு ஒரு பவுன்ஸ் பேக்கை மேலே போயிருப்பாருங்க. அப்போ இந்த லைன் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி தான் எந்த நீங்கள் ட்ரேஸ் பண்ணி பார்த்தாலும் சரி, இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாமே போய்கிட்டு இருக்கு. இதுக்கு மேலே இந்த கேண்டில் வந்து இங்கே வந்தக்கப்புறம் டக்குன்னு பாருங்க பவுன்ஸ் ஆகிட்டு மேலே போயிருக்கா, அதே இது இங்கே வந்ததுக்கப்புறம் பவுன்ஸ் ஆகி மேலே போயிருக்கா, இப்போ சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு பாருங்க. இதைத்தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. இது கீழே வந்தாலும் புல் பேக்காகி மேலே போயிருக்கு. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் ரப்பர் மேன் தியரி மாதிரி தான், இது மேலே தான் கொண்டு போய் விடும் நம்மளை. அதே மாதிரி தான் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ அதே மாதிரி இந்த பியரிஷ் சென்டிமெண்ட் வாங்க, நல்லா கீழே போய்கிட்டே இருக்கு. இந்த லைனில் டச் ஆகி வந்து இந்த EMA, இந்த பர்பிள் கலர் EMA 9 EMAல டச் ஆகி வந்துகிட்டே இருக்கு. அதாவது பவுன்ஸ் பேக் ஆகிட்டே இருக்கு. அகைன் இதை தாண்டி போகும்போது அங்கே ஒரு ஆல்ரெடி 20 EMA கேண்டில் ஒன்று இருக்கு, பெரிய கிராஸ் ஓவர் இருக்கு. ஸோ அது இடத்துல டச் பண்ணிட்டு மறுபடியும் புல் பேக் கீழே வருது. அவ்வளோதான் பீரியட். சரிங்களா? எதுவும் டவுட்னா கீழே கேளுங்க. இது நான் வந்து ஏதாச்சும் உங்களுக்கு சொன்னது புரியல கூட கேளுங்க, சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த லைன் பர்பிள் கலர் 9 EMA டச் பண்ணிருக்கு, பவுன்ஸ் பேக் ஆயிடுச்சு. இதை தாண்டி கீழே வரும்போது 20 EMA அங்கே இருக்கு. ஸோ அதையும் டச் பண்ணிட்டு பவுன்ஸ் பேக்கே மேலே போயிட்டு இருக்கு. நீங்கள் எந்த இது எடுத்து பார்த்தாலும் தெரியும் நம்மளுக்கு, அதையும் தெரியும். அதை தாண்டி கீழே வர்றது எல்லாமே ஒரு புஷ் கொடுத்துட்டு மேலே போயிட்டு இருக்கு, வேற எதுவும் கிடையாது. இதை வந்து நீங்கள் அடுத்த 50 EMAல நீங்கள் கன்வெர்ட் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிடும். அடுத்த EMA இதை தாண்டி போகும்போது அடுத்த EMA கன்வெர்ட் பண்ணீங்கன்னா அதில் பவுன்ஸ் பேக் ஆகி எப்படி போகுது, டே கேண்டில் எப்படி போகுதுன்னு தெரிஞ்சு பாருங்க. 50 EMAல பவுன்ஸ் பேக் ஆகி போயிருக்கா. அதுக்கடுத்து 200, நான் சொன்னேன்ல 200 EMA, அந்த 200 EMA வந்து பாருங்க லாஸ்ட் இங்கே இருக்கு. ஸோ நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணுறீங்க, எந்த மாதிரி ட்ரேடிங் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறீங்க, உங்களுக்கு ஏற்றாப்போல தான் அந்த EMA செட்டிங்ஸ் வந்து நீங்கள் வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்த சிங்கிள் டைம் ஃப்ரேமில் இதில் இன்ட்ராடேக்கு போயிடலாம். ஸோ இப்போ இன்ட்ராடேல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 9 EMA கேண்டில் யூஸ் பண்ணிருக்கேன், 9 EMA செட்டப் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் 20 யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் 20 ஹைட் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் 9 மட்டும் வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, இப்போ 9 இந்த இண்டிகேட்டருக்கு மேலே ப்ரைஸ் அபோவ் மூவ் ஆகிட்டு இருக்குன்னா அப்போ ப்ரைஸ் வந்து அப் ட்ரெண்டில் தான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இங்கே வந்து ரிஜெக்ஷன் ஆகுது. இந்த கேண்டிலுக்கு இந்த லைன் கிட்ட வந்தோடனே பவுன்ஸ் பேக் மேலே போயிட்டே இருக்கு. அப்படி ரிஜெக்ஷன் ஆகுது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் அப் ட்ரெண்ட் தான் போய்கிட்டு இருக்கு மார்க்கெட்னு சொல்லிட்டு. அது இந்த மாதிரி கேண்டில் மேலேயே வந்து இந்த லைனுக்கு மேலே கேண்டில் வந்து போயிட்டு இருந்தால் சைட் வைஸ் மார்க்கெட், இதில் வந்து நம்ம ட்ரெண்ட் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஒன்ஸ் வந்து நல்ல கேண்டில் மூவ் கொடுத்துக்க கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் பாருங்க ஆஃப்டர்நூனுக்கு மேலே இந்த லைனுக்கு கீழே வந்துருச்சு. இது இவ்வளோ நேரம் மேலே போயிட்டு இருந்த ப்ரைஸ் இப்போ கீழே வந்து டவுன் ட்ரெண்டாக இண்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்படி தான் இந்த இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ணணும். நீங்கள் வேணால் நீங்கள் சும்மா இருக்கும்போது வேணால் ரீடெஸ்ட் பண்ணி பாருங்கள், பின்னாடி வந்து ஒரு பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி மூவ் ஆகிட்டு இருக்குன்னு பாருங்கள். இங்கே வர கேண்டில் பின்னாடி வந்து இருக்கும், காமன் வந்து டவுன் ட்ரெண்டாக வந்துட்டு இருக்கு, இங்கே ஒரு புல் பேக் கொடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு மேலே ப்ரைஸ் மூவ் பண்ணவுடனே அப் ட்ரெண்டாகவே போயிருக்கு பார்த்தீங்களா? இது எல்லாமே இண்டிகேஷன் வந்து நம்ம ஒன்ஸ் ட்ரெண்ட் எடுக்க தான் நமக்கு தெரிய வரும், நம்மளுக்கு எல்லாமே தெரிய வரும். இப்போ வந்து இந்த கிராஸ் ஓவர் EMA பற்றி பார்த்துடலாம். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த EMA வந்து 9 EMA வந்து 20 கிராஸ் பண்ணும்போது என்ன எஃபெக்ட் கொடுக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ பர்பிள் கலர் வந்து 9 EMA, இது வந்து 20. ஸோ இப்போ பர்பிள் கலர் EMA வந்து 20 EMAவோட லைனுக்கு மேலே வந்து இருக்கிறதுனால எல்லாமே அப் ட்ரெண்ட் நோக்கி போயிட்டே இருந்திருக்கு. சரிங்களா? அதே இது இங்கே பாருங்க கரெக்டாக வந்து கிராஸ் ஆயிருக்கு பாருங்க. இந்த இடத்துல அந்த வந்து 20 EMA கிராஸ் பண்ணி கீழே வச்சதுனால இங்கே வந்து செல்லிங் கேண்டில் வந்துச்சு. அதாவது என்ன இருந்துச்சு, பட் டவுன் ட்ரெண்ட் இண்டிகேட் பண்ணுது. இவ்வளோ விஷயம், சிம்பிள் விஷயம் தான். ஆனால் நம்ம எந்த டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணுறோங்கிற, இப்போ நான் 5 மினிட் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ என்னோட கேண்டில் வந்து 20னா 20 × 5 எவ்வளவு, 100 மினிட்ஸ். அப்போ 100 நிமிஷத்தோட ஆவரேஜ் தான் காமிக்கும். அதாவது 100 மினிட்ஸ்ல இருந்த ப்ரைஸ் ஆவரேஜ் தான் அடுத்து மூவ் ஆகிட்டே காமிச்சிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் இன்ட்ராடே பண்ணுறவங்க வந்து ஸ்லோவாக ட்ரைலிங் வச்சுட்டு கொண்டு போவாங்க, இதை பார்த்து கொண்டு போவாங்க. ஸோ 9 ஆவரேஜ் கேண்டில் 9, அப்போ 45 நிமிஷம், அதாவது 45 நிமிஷத்துக்கு உள்ள ஒரு டைம் வேல்யூ தான் இங்கே ஆவரேஜ் பண்ணி காமிக்கும் இந்த 5 மினிட்ஸ் ஃப்ரேமில். அதே இது நீங்கள் 15 மினிட்ஸ் கன்வெர்ட் பண்ணீங்கன்னா அப்போ நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ 15 × 20 அப்போ எவ்வளோ மினிட்ஸ் வந்து நம்ம கன்வெர்ஷன் காமிக்குது. இப்போ 15 மினிட்ஸில் பாருங்கள், 15 மினிட்ஸில் மோர் ஆர் தென் இது நாள் வரைக்கும் நம்ம நடந்த ஒரு இந்த 4 செஷன்லையுமே ஃபுல்லாக பீரி சென்டிமெண்ட் தானே. இந்த 2 லைனுக்கு கீழே தான் வந்திருக்கு பாருங்க, ஃபுல்லாகவே மார்க்கெட் கீழே தான் வந்துட்டே இருந்திருக்கு.
இந்த லைனுக்கு கீழே இங்கே புல் பேக் கொடுத்துருக்கு பாருங்க, ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு. அப்போ நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எங்கே ட்ரேட் எடுக்கணும்னா, சப்போஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வரவும் டவுன் பியரிஷ் சென்டிமெண்ட் இருந்தால் இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வரவும் நம்ம ட்ரேட் எடுத்து கீழே ஏறி கொண்டு வர முடியும், ட்ரெயிலிங்கோட கொண்டு போய் வர முடியும். ஓகேங்களா? அதே அப் ட்ரெண்ட் போகிறவங்க வந்து மார்க்கெட் சப்போஸ் ட்ரெண்ட் மாறிடுச்சுன்னா இங்கே புல் பேக் வந்துட்டு இருக்கும்போது புல் பேக்கில் நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி எடுக்கலாம். இது ஃபுல்லாமே 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம், அதையும் நோட் பண்ணிக்கணும். நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணுறீங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவ்வளோ தான் இந்த வீடியோட கான்செப்டே, இவ்வளோ தான். இன்னும் ஒரு சின்ன ஒரு க்ளூ கொடுக்குறேன், அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, இந்த லைனை பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தெரியும். ஸோ ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 5 EMAல இருந்து இருக்குது நம்மளுக்கு. இப்போது இந்த 5 EMA வந்து ஹைட் பண்ணிடுறேன், தனியாக ஒரு கான்செப்ட் சொல்கிறேன். இப்போது 9 EMA 20 50 200 4 இருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுன்னா, இப்போ 9 EMA மேலே வந்து ப்ரைஸ் மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ என்ன ஆகிட்டு இருக்கு, ஓகே ஃபைன், மேலே அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் ப்ரைஸ் வந்து லைனை கட் பண்ணி கீழே வரும்போது நம்ம அடுத்த ஒரு EMA இருக்குது பார்த்தீங்களா, 20 EMA, இது வரைக்கும் டச் ஆகிட்டு திரும்ப புல் பேக் ஆகி மேலே போகுதுன்னு பார்க்கணும். ஸோ டச் ஆகி மேலே போகும்போது இது சப்போர்ட் ஆகாது பார்த்தீங்களா, இங்கிருந்து நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணி அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான நம்ம பாசிபிலிட்டிஸ் சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து மேலே போயிட்டு லைன் போயிட்டு இருக்கு. ஸோ இங்கே ஒரு டச் பண்ணி பார்த்தீங்களா, இங்கேருந்து நீங்கள் பிடிச்சா கூட இது வரைக்கும் ஒரு பாயிண்ட்ஸ் பிடிச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட், அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு கீழே போச்சுன்னா இந்த லைனை வந்து டச் பண்ணி மேலே போகுதான்னு பார்க்கணும், இங்கேருந்து வரணும். ஸோ இதுக்கு கீழே போச்சுன்னா 50 இந்த வருது பார்த்தீங்களா, இங்கே டச் ஆகிட்டு மேலே போயிருந்தா ஓகே ஃபைன். ஆனால் இது டவுன் ட்ரெண்ட் இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து ஆல்ரெடி கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு, நான் கீழே தான் போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே புல் பேக் கொடுக்கல, சும்மா ஒரு மேலே ஒரு கேண்ட் போயிட்டு மறுபடியும் ஃபுல்லாக கீழே வந்திருக்கு, இந்த 200 கீழே வந்துருச்சு. சரிங்களா? இது எல்லாமே இந்த 5 மினிட்ஸ் ஃப்ரேமில் பார்க்கும்போது இந்த 220ங்கிறதுலாம் கேண்டிலோட ஸ்ட்ரென்த் பிஃபோர் த கேண்டில்ஸ் எல்லாமே. இப்போ 9 போட்டிங்கன்னா பிஃபோர் 9 கேண்டில்ஸோட ஆவரேஜ், 50 போட்டிங்கன்னா 50 கேண்டில்ஸோட ஆவரேஜ், 20னா 20, 200 கேண்டிலோட ஆவரேஜ், 15 மினிட்ஸ்னா அப்படி தான். இதே டேயை கன்வெர்ட் பண்ணும்போது எத்தனை நாளோட ஆவரேஜ், 200 டே, 9 டே, 20 டே ஆவரேஜ், அதை நீங்கள் மனப்பாடமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. என்னைக்கு வந்து நான் கீழே கொடுத்துருக்க பார்த்தீங்களா டைம் ஃப்ரேம் வந்து இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த மாதிரி ட்ரேடர் எந்த மாதிரி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி சிக்னலை வந்து இன்ஷியேட் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான். ஓகே, லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒன்றுன்னு சொல்லிடுறேன். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் EMA எடுத்திருக்கேன். இது வந்து யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்ல பார்த்தா, ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உள்ளே போய் நீங்கள் என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி செல்லிங் பண்ணுறாங்கல்ல, செல்லிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க இது. ஆக்சுவலாக எப்பப்போலாம் இந்த EMAக்கு மேலே வந்து இந்த கேண்டில்ஸ்லாம் இருக்குதோ, ஒன்ஸ் வந்து டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் வரணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எப்படி நம்ம புட் சைடு போகலாம். இந்த கேண்டிலுக்கு மேலே வந்து ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு இந்த லாங் ட்ரெண்ட் ரொம்ப புரியும். இந்த கேண்டில் மேலே வந்து போயிட்டு இருக்க, இந்த கேண்டில் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. எப்போ வந்து இந்த லைனில் டச் ஆகாமல் கேண்டில் இருக்கும், 2 கேண்டில், அந்த 2 கேண்டிலோ ஒரு கேண்டிலோ, அதுக்கு அடுத்த கேண்டில் வந்து இந்த வருது பார்த்தீங்கன்னா பீரிஷ் கேண்டில். இந்த பீரிஷ் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ப்ரீவியஸ் கேண்டிலோட க்ளோஸ் கீழே வச்சுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லைனை தண்ணி வச்சுச்சுன்னா நீங்கள் பீரிஷ் சென்டிமெண்ட் அர்த்தம். போயிருக்கு பார்த்தீங்களா? இப்போ இந்த லைனுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, நீங்கள் என்ன பண்ணி பிடிச்சிட்டு போகணும்னு ஆசைப்படுறீங்க, இந்த EMA யூஸ் பண்ணுறீங்க செல் சைடு. அப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த 2 கேண்டிலையுமே ரொம்ப டேஞ்சரஸான கேண்டில், இதுக்கு மேலே போகுதா கீழே பார்க்கணும். ஒன்ஸ் வந்து இந்த கேண்டில் பிரேக் பண்ணி லைனை பிரேக் பண்ணிடுச்சுன்னா அதுக்கு அடுத்த கேண்டில் ஆட்டோமேட்டிக்காக கீழே வர ஆரம்பிச்சிடும். நமக்கு வந்து ஒரு கால் சைடு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிரும். சரி புட் சைடு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிரும். அதே மாதிரி தான் பார்த்தீங்களா, இங்கே வந்து பார்த்தீங்களா லைனை டச் பண்ணவே இல்லை, அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா லைட்டாக டச். ஆனால் இந்த கேண்டில் கிராஸ் பண்ணி கொடுத்து கீழே க்ளோஸ் வச்சிருக்கு பாருங்க, இதை இண்டிகேஷன் காமிச்சிருக்கா, இது கீழே போயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தைரியமாக இந்த என்ட்ரு ஆகிற இடத்த எடுத்தீங்கன்னா ஒரு இந்த வரைக்கும் பாயிண்ட்ஸ் புக் பண்ணி வரலாம். இங்கே நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா அப்படியே கீழே வரைக்கும் என்னதான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் கூட அடுத்த பாயிண்ட்ஸ் இது வரைக்கும் வந்துருக்கு பாருங்க. இது ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கு தான், நிறைய தடவை யூஸ் பண்ணி பார்க்கும்போது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதனால நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பட் நீங்கள் வந்து உங்கள் ஓன் ரிஸ்கில் நீங்கள் நல்லா பேக் டெஸ்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள். இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் தான், ஆனால் அதை நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க, எந்த இடத்துல யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அது மாறும். அது வரைக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நோட்டபிலிட்டியாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் EMA 5 வந்து நீங்கள் புட் சைடுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ புரியாடி திருப்பி கூட நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க, அப்போ தான் நான் சொன்னது உங்களுக்கு புரியும். எதனா கமெண்ட்ஸ் கேளுங்க. டைம் அதிகமாக போகிறதுனால நான் சீக்கிரம் வீடியோ வந்து கொஞ்சம் கம்மி பண்ண தான் பார்த்துட்டு இருக்கேன். டைம் அதிகம் போச்சுன்னா எல்லாத்துக்கும் போர் அடிச்சிடும். சரிங்களா? ஓகே, இப்போதைக்கு நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா EMA 9, EMA 20 இது ரெண்டுமே ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து இன்ட்ராடே யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா நல்ல ஒர்க் அவுட் கிடைக்கும். ஸோ நீங்கள் இண்டிகேட்டர் நம்பி மட்டும் தான் இருக்கணும் கூடாது, கூடவே ப்ரைஸ் ஆக்ஷனையும் சேர்த்து நம்பணும். ஒரு ப்ரைஸ் வந்து எப்படி மூவ் ஆகுது, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுதுங்கிறத சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இது ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான். இந்த கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரேட் இனிஷியேட் பண்ணிடுவீங்க. ஸோ நீங்கள் எந்த மாதிரி ட்ரேடுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த மாதிரி ட்ரேடு சூஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி இண்டிகேட்டர் செட்டப் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கன்சிடர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனலை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கோங்க.
அதில் நான் லைவ் மார்க்கெட்டில் வரும்போது சின்ன சின்ன அப்டேட்ஸ் மட்டும் கொடுப்பேன். அதாவது ஜாஸ்தி ஓஏ இருக்குது, எங்கே வந்து அதிகமாக ஓஏ இருக்குது, எங்கே வந்து காஷியாக இருக்குன்னு கொடுக்குறேன். ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.